வணக்கம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு ½ hour ஆனால் குட் ஈவினிங் வந்துடும் போல இருக்குது. அதுக்குள்ளே குட்னூன்னு சொல்லிடுறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுட்டே உங்களோட பேசுகிறது. டைம் தான் மேம் இல்லை, ஓடிட்டே இருக்கும். நேற்று கோயிலுக்கு போனேன், திருச்செந்தூரில் முருகர் ஐயாவை பார்த்தேன். இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து எல்லாருமே நம்ம எவ்வளோ வியாபாரம் பண்ணுறோம், எவ்வளோ பெரிய லெவலில் பண்ணுறோம், என்ன சின்ன லெவலில் பண்ணுறோம், ரீசெல்லிங் பண்ணுறோம். இந்த வார்த்தை வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை தான். முடிந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பிடித்தால் எடுத்துக்கோங்க, பிடிக்கலைன்னா தள்ளி விட்டு போங்க, பிளாக் கூட பண்ணிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறது மட்டும் ஒரு சின்னதாக ஒரு நோட்டு, ஓகேவா? நீங்கள் எவ்வளோ கான்டாக்ட்ஸ் எவ்வளோ தான் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய நம்ம இதில் இருந்தாலும் நம்ம ஒரு நோட்டு, ஒரு சின்னதாக இதுக்காகவே புதுசாக ஒரு நோட்டோ இல்லை உங்கள் டைரி ஆல்ரெடி இருக்கிற டைரியில் பாதிக்கு மேலே இல்லைன்னா பாதி முடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டினியூட்டியாக வேணும். 2025 to 26 போட்டுக்கணும் ஃபினான்ஷியல் இயர். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புது கணக்கு போட்டு பூஜை பண்ணி அந்த பில் புக்கெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு வாங்கிட்டு போனாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. எனக்கு ஒரு ஆசை, என் பிள்ளைங்கள்லாம் அப்படி பில் புக்கெலாம் போட்டு கோயிலில் போய் உட்காந்து பார்க்கணும், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. வாங்க சாப்பிட்லாம். ஆஃப்டர்நூன் இப்போ தான் வந்தேன், லைவ் முடிச்சுட்டு. இன்றைக்கி ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆஃபீஸ்க்கு வெளியூர் ஜாஸ்தி இன்றைக்கி வந்திருந்தது, எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. கீரை அம்மா வீட்டில் நான் கொஞ்சம் கீரை வேணும்னு கேட்டிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு கீரை சாப்பிட்டு, எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து இந்த சேப்பங்கிழங்கு, மை ஃபேவரட் டிஷ்ஷு. நிறைய பேர் நினைக்கிறீங்க நான் லெஃப்ட்டில் சாப்பிட்றேன்னு, சத்தியமாக இல்லை. இது மிரர் வியூனா ஃப்ரண்ட்டில் லைவ் அந்த இது செல்ஃபி போட்டு எடுத்துகிட்டு இருக்கனால நான் ரைட்டில் தான் சாப்பிட்றேன், அதுவும் புரிஞ்சுக்கோங்க. சில லெஃப்ட்டில் சாப்பிட்டாலும் அது அவங்கவுங்க இஷ்டம் தானே, நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம், கை இந்த விரல் விடாமல் நான் சாப்பிட ட்ரை பண்ணிடுறேன். கண்டிப்பாக பண்ணக்கூடாது தான், நான் விட மாட்டேன். ஃபினான்ஷியல் இயரில் என் பிள்ளைங்கள்லாம் நல்ல நாள். இன்றைக்கி வந்து சதுர்த்தி, இன்றைக்கி ஈவினிங் கூட போங்க. ஒரு நோட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில், மேம் கோயிலுக்கே உள்ள ஒரு நோட்டோ, ஆல்ரெடி இருக்கிற நோட்டில் ஒரு இத்தனை பேஜ் விட்டுட்டு புது பேஜில் ஒரு சந்தனம் இல்லை ஒரு மஞ்சள் குங்குமம், உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ எழுதிக்கோங்க, மேலே லாபம் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக நடக்கும் நல்லதே. உங்களுக்கு பிடிச்ச கடவுளை மனசார கும்பிடுங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து மனசில் இன்னொரு விஷயம் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். வியாபாரத்தை பொறுத்த முடியலும் பொறாமப்படவே கூடாது, போட்டி போடவே கூடாது. போட்டி போடலாம், ஆனால் உன் தரத்தில் தான் போட்டி போடணும். அவங்களோட பெஸ்ட்டு குவாலிட்டியாக நான் கொடுப்பேன், அவங்களோட நியாயமான விலையாக கொடுப்பேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இது வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதுதான் ஒர்க்கு, இதுதான் இதுன்றது முடிஞ்சிருது. அதை தாண்டி இது இருக்குல்ல, அது மெயினாக அதுக்காக சொல்கிறேன். விமன் எம்பவர்மெண்ட் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் ரீச் ஆகி பெரிய லெவலில் இருக்கீங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஸ்பீச் மூலிமா நான் நிறைய பேருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ஃபினான்ஷியல் இயருக்கு. எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹாவ் அ பியூட்டிஃபுல் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சேல்ஸ் இருக்கணும், பெரிய ஆள் ஆகணும், நிறைய நீங்கள் நினைத்தது நடக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லதாகவே இருக்கட்டும், பெருகட்டும், சந்தோஷமாக இருங்க. குடும்பம் ஆயுள் ஆரோக்கியத்தோட உங்கள் குடும்பத்தோட ஹாப்பியாக இருங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்க, யாரை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் நான் இவ்வளோ தான் சம்பாரித்தேன் அப்படின்னா கடவுள் நமக்கு கொடுத்த அமைப்பது எடுத்துக்கோங்க. நான் சொல்வேன், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வியாபாரம். நான் நல்லா வருவேன்னு நினைங்க, கண்டிப்பாக நல்லா வருவீங்க. எண்ணங்கள் தான், உங்கள் எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும். இப்படி போகும்போது தேவர்கள் சித்தர்கள் இப்படி நகர்ந்து போகும் பொழுது உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ, எப்படியோ நம்ம சொல்கிறோம்ல, நீ கடவுள் பேர் கூட சொல்ல வேணாம், ஒரு குட் வைப்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்படி நகரும் பொழுது அந்த யூனிவர்ஸ் உன்னை பாராட்டும். உன்னை நீ நினைக்கும் எண்ணங்களுக்கு ஏற்ப அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு போவாங்க. நம்ம மனசு தான் நம்ம வியாபாரம், நம்ம மனசு தான் நம்ம லைஃப்பும். ஐயோ எனக்கு கால் வலிக்குதே, என்னால் எந்திரிக்கவே முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எந்திரிக்க முடியாது. வலிச்சாலும் பரவாயில்ல, தாங்கிக்கிறேன். இன்றைக்கி ஏதாவது சாதிக்கணும்ல, நான் எந்திரிச்சு தான் ஆகணும். வலி என்பது நம்ம மனசுக்கும் இங்கேயும் தான். நான் சாதிப்பேன், எந்திரிப்பேன், என்னால் முடியும். என்ன இது ஒரு வலி? ஒரு பெண் ஒரு பிரசவத்தில் இருக்க வலியோடய அதுக்கு மேலேயே அவன் வலி பார்த்துட முடியும்? ஒரு பெண்ணு அந்த வலியவே நம்ம தாங்கி எப்படியோ வந்துட்டோம். எவ்வளோ ஒரு மறு ஜென்மம் அது. அந்த பிரசவம் முடிஞ்சோன்னு ஒரு பெண்ணுக்கு மறு ஜென்மம். அந்த 9 மாதம் சுமக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம்.
நம்ம வயிறு அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை சுமந்துருக்கோம். அந்த வலியோடைய அது பெரிய விஷயம். முகம் வீங்கி, கால் வீங்கி, உடம்பு மனசெல்லாம் இருந்தாலும் என் குழந்தை என்ன நினைப்போம், என் குழந்தை உள்ளே இருக்குது, சீக்கிரம் வரும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒரு 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 பெண், ஒரு குழந்தை எப்படி வெளியில் வரும்பொழுது எவ்வளோ சந்தோஷப்பட்டு அத்தனை கஷ்டத்தையும் தாங்குறாளோ அதுதான் நம்ம லைஃப்பும். ஒவ்வொரு நாள் உதயமுமே நமக்கு லைஃப்பில் நமக்கு ஒரு உதயம் பிறக்கிறதே வந்து நமக்கு ஒரு நல்ல நல்ல நேரங்களும் நல்ல காலங்களும் நல்ல விஷயங்களும் வரணும். அதுமாதிரி மாசமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள், பிடித்த சாண்டிங், எந்த கடவுள், எந்த உங்களுக்கு யூனிவர்ஸ் பிடிக்குன்னா யூனிவர்ஸில் பாசிட்டிவாக நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைங்க. ஓகேவா? அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க அப்படி போகணும். ஒரு பொழுதும் யாரையும் தூற்றாதே, அது நமக்கான விடியலாக இருக்கும். அதே மாதிரி காசு என்பது லைஃப்பில் ஒரு பார்ட்டு, பணம் லைஃப்பில் ஒரு பார்ட்டு. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பணம் தான் வாழ்க்கைன்னு கிடையாது. பணம் இல்லைன்னா மேம் என்ன பண்ணலாம், பணம் இல்லைன்னா இங்கே உண்மைதாங்க. நம்ம ஒரு டிக்கெட் கொடுத்து 1000 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்குறதும் 2000 ரூபா டிக்கெட் கொடுத்தோம் அது 1 லட்ச ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான். இப்போ நான் ஒரு கோயிலுக்கே போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு கான்சர்ட் போகிறோம், எங்கே போனாலுமே அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப தான் பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் பார்க்க தானே செய்கிறோம். என்ன அமைப்பு இருக்கோ இருக்கிறவங்க பார்த்துட்டு போகிறாங்க, இல்லாதவங்க நம்ம ஜாலியாக போகலாம். இந்த ஜாலி வராதுங்க, ஈடு கொடுக்க முடியாதுங்க. ஹாப்பியாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம். நம்ம எண்ணங்கள் தான் வருவோம். நினைக்க 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 நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க. கண்டிப்பாக நடக்கும் அது. அதனால தான் போன வருஷம் நான் ரொம்ப கம்மியாக சேல்ஸ் பண்ணிட்டேன்னு எக்காரணத்தை கொண்டும் அவங்க நல்லா இருக்காங்க நினச்சிடாத தங்கம், நல்லா இருக்கட்டும், சூப்பரா. யாராவது வந்து நம்மள்கிட்ட நான் இத்தனை பவுன் நகை வாங்கியிருக்கேன், நான் கார் வாங்கியிருக்கேன், நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ வாங்கிட்டாலே நமக்கு எப்படா கிடைக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் காமனாக யோசனைகள் இருக்கும். நம்மளும் வாங்குவோமா அப்படின்னு நினச்சி பாருங்க, வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி பாருங்க. நல்லா இருப்பா, நீ நல்லா இருப்ப, நீ கஷ்டப்பட்ட, நீ வாங்கின ஒரு கார் வாங்குறதோ வீடு வாங்குறதோ எப்படி வாங்குறவங்களோ அதுதான் நமக்கு நிலைக்கும் இல்லையா? ஒரு கார் வாங்குறதோ வீடு வாங்குறதோ எப்படி வாங்குறோமோ அதுதான் நமக்கு நிலைக்கும். நான் அதை மட்டும் தான் நான் சொல்வேன். அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒரு இடத்துல பெரிய பொசிஷனில் இருக்காங்கன்னா எவ்வளோ பாரங்கள் மேம். ஒவ்வொரு பொசிஷன்லேயும் ஒவ்வொரு பெரிய பெரிய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கி தாங்க நிற்கிறாங்க. கற்றுக்கொள்ளும் பாடங்கள், சின்ன வயதிலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள், அந்த அந்த எந்த கேட்டகரிக்குள்ளே போகிறாங்களோ அதுக்கு பாடங்கள் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாருமே உடனே போய் பெரிய இடத்துல உட்காந்துட முடியாதுல்ல, எல்லாமே பாடங்கள் தான். அந்த பாடங்களை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ சாமி நம்ம இருக்கிற வாழ்க்கை போகணும்டா, கூலோ கொஞ்சம் குடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலான்டான்ற அளவுக்கு ஆயிடுவோம். அதனால தான் நான் சொல்கிறது, எதையும் போய் ஆராயாது. அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் கஷ்டங்கள் அவங்க உயர்ந்திருக்காங்க, அதுக்கு ஹாப்பியாக பை பை. என்ன பொறுத்த முடியும், நாள் ஃபுல்லாக உழைக்கணும், ஓடணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். யாரோட உழைப்பையும் அனாவசியமாக எடுத்துடக்கூடாது, கேவலமாகவும் பேசிடக்கூடாது. ஏன்னா கஷ்டம், வேதனை. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, லேடிஸ் பேசும்போது சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னான், கூடவே இருக்காங்க, ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணு என்கிட்ட சொன்னான், கூடவே இருக்காங்க, அப்படி நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன். ஆனால் அவங்க ஆஃபீஸர் வரும்போது அவங்க நான் சொன்னேன்னு சொல்லி பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போட்டோம், அழுகுறா அந்த பொண்ணு, வாங்கிட்டு போட்டோம், தப்பு இல்லையே, அது அவங்க கர்மா. ஆனால் நீ கற்றுக்கொண்ட பாடம் அந்த பொண்ணுக்கு தெரியாது. நாளைக்கு அதே பாடத்தை நீ சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு சொல்ல முடியாது, விளக்க முடியாது. எத்தனை நாள் போய் பிரதிபலிக்கும்? உங்களது என்னைக்குனாலும் கை கொடுக்காது. உங்களுக்கு தான் கை கொடுக்கும், அவங்களுக்கு கை கொடுக்காது. ஒரு இடத்துல போய் நீங்கள் அந்த நின்று அதை பற்றி பேச சொன்னால் பேசுவீங்க, உங்களால் முடியும், நீங்கள் தானே செஞ்சுருக்கீங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க செய்யலாம், உங்கள் உழைப்பை எடுத்திருக்காங்க எத்தனை நாள் வாழ்க்கையில். அதை பற்றி கவலைப்படாதீங்க. இதுக்கும் நேரம் காலங்கள் மட்டுமே. ஏன்னா உங்களோட கொஞ்சம் பெரிய லெவலில் இருப்பாங்க, அவங்க தான் அங்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க கொண்டு போய் அவங்க செஞ்சாங்கன்னு காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய இருக்குது மேம் இந்த இதில் பாலிடிக்ஸ் பண்ணுறதுலலாம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, தைரியமாக ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். காலங்கள் பேசும்.
எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது மேம் லைஃப்பில். அது மட்டும் ஜாலியாக இருப்போம். நான் அதுதான் நான் நினைப்பேன். என்ன வேணால் பண்ணு, எவ்வளோ வேணால் பண்ணு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் எதற்காக வந்தனோ அதை நான் ஜெயிக்கணும். அதில் நான் குறிக்கோளாக இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும். போகிறது வந்ததுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாது, அவசியம் கிடையாது, தேவையே இல்லை. ஏன்னா அது சரியில்லை. சரி இருந்தால் கூட மற்றவர்கள் கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுன்ற தேவை கிடையாது. வலிடா, பெண்ணோட வலி அதெல்லாம். ஒரு இடத்துல நிற்கிறான வலி. அதனால் ஃபினான்ஷியல் இயரு நல்லபடியாக சூப்பராக எல்லாருமே நல்லா வரணும். 2025 and 2026 வரக்கூடிய வருடங்களும் இந்த அப்படியே கண்டினியூட்டியாக வரும். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நம்ம மென்டார் எல்லாருமே புதுசாக வர பிள்ளைங்களும் வந்துக்கோங்க. நான் கான்டாக்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன், சேல்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். எத்தனை நம்ம உயர்ந்தாலும் வளர்ந்தாலும் நன்றி மறவாமல் யார் யாருக்கு நமக்கு உயர்த்தினாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லி நான் தலை வணங்கி அடுத்த கட்டத்துக்கு எங்கள் பிள்ளைங்க மூவ் ஆகிட்டே தான் இருக்க போகிறாங்க. லவ் யூ. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் வாழவே முடியாதுன்றதோட இந்த இடத்துக்கு நிற்க முடியாது. இதுதான் வாழ்கிறதுன்றது. இயற்கை இறைவன் படைத்து எல்லோரும் வாழ தான் போகிறோம். அந்த கேட்டகரி மேலே போகிறது உங்களால தான். லவ் யூ. தலை வணங்குறேன். நிறைய அப்ராடில் இருக்கவங்க என்னோடய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு தான் சமைக்கிறீங்க. பொறுமையாக பார்த்து நல்லா கரெக்டாக உப்பு போட்டு சமைங்க. ஏன்னா எங்கள் அண்ணி இன்றைக்கி உப்பு போடலை, நல்ல வேலை, பயந்துட்டு. உப்பாக டெய்லி இருந்தது, அதுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல எங்கள் அன்னிக்கு கூட நன்றி சொல்வேன். சாப்பாடு அவங்க தானே செஞ்சு அனுப்பிச்சி விட்டாங்க. நமக்கு நம்ம நல்வுள்ளங்கள் சுற்றி இருக்கும்போது கவலையப்பட வேணாம். ஸோ நன்றி. லவ் யூ. வாங்க சாப்பிட்லாம். இன்றைய பொழுது நல்ல பொழுது, நாளைய பொழுது இன்னும் நல்ல பொழுதாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மளோட விடியலை நல்ல விதமாக கொண்டு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள், நம்மளோடது தான் நமக்கு பிரதிபலிக்கும். என்னால் முடியும் என்றால் முடியும், கேள்விக்குறி என்றால் அதற்குரிய பதிலும் உன்னிடம் மட்டுமே உள்ளது. நன்றி. லவ் யூ. லவ் யூ. லவ் யூ.